விஜய் எங்க வண்டி வழி நின்று பேசிட்டு இருக்கிறாரு. ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. உடனே ஒரு ஆம்புலன்ஸ் இதில் விஜய் சேஃப். அவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறாரோ அந்த டிஎம்கே சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நடுவில் பாதிக்கப்பட்டது யாருன்னா அவரை பார்க்க போன மக்கள். பல பேர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரத்து பண்ணாங்க வராங்க. ஆனால் இவர் அங்கிருந்து வெளியில் கிளம்புறாரு. இது விசித்திரமாக இருக்குது. இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பண்பே இல்லை. அதாவது உங்களை நம்பி வந்த மக்களுக்கு என்னை நம்பாதீங்கன்னு நீங்கள் மெசேஜ் வாய் திறந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. நான் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. அவர் வழி நடத்தக்கூடிய தாவேகா, அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்கள், அந்த நிர்வாகிகள், அவங்கக்கிட்ட நிறைய பிரச்சனை. ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அவங்க வர மாட்டேங்கிறாங்க. ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் இல்லை. இவங்க என்னன்னா ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்ற சொல்கிறாங்க, பவர் கட் பண்ண சொல்கிறாங்க. காமன் மக்களுக்கு பவர் கட் பண்ண பிரச்சனை இருக்காதா? தாய்மார்கள் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. அதை அங்கே எக்ஸிக்யூட் ஆச்சு. சரி, அவங்க கேட்காத பட்சத்தில் அந்த மாதிரி நபர்கள் வரும்போது தலைவர் சொன்ன அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் உருவாக்கி வச்சிருக்க வேண்டியதானே. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா? கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மாறணும், இதை விட அதிகமான டெத் ரேட் 65 பேர். டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகம். அங்கே விஜய் பிரசன்ட் ஆனார், இங்கே விஜய் ஆப்சண்ட்டு. இங்கே ஸ்டாலின் பிரசன்ட் ஆகிறார், அங்கே ஸ்டாலின் ஆப்சன்ட். நேற்று வரைக்கும் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார், அதாவது சினிமாவில் ஒரு உயர்ந்த நாற்காலி என்னவோ அந்த நாற்காலியில் அவர் உட்காந்துருக்காரு. ஒரு சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு முக்கியமான அந்தஸ்தில் உட்காந்துருக்காரு. அந்த நாற்காலி இருந்தால் அவர் அப்படியே சிஎம்ன்ற நாற்காலிக்கு அப்படியே ஜம்ப் ஆகுறாரு. அதுக்கு இடையில கீழே இறங்கி இப்படி ஏறணுன்ற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியல. வணக்கம். வணக்கம். கரூர் இந்த விஜயோட சுற்றுப்பயணம் இப்படி வந்து முடியும்னு எதிர்பார்க்கல. எப்படி பார்க்குறீங்க? இது எப்படி பேசுறதுனே தெரியல. யாரை பழி சொல்கிறதுனே புரியாத நிற்கிறோம். நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பரவாயில்ல. ஒரு துயரமான சம்பவம். முதல்ல வந்து அந்த இறந்த 40 பேருக்கு நம்ம வந்து ஒரு அஞ்சலி செலுத்தணும். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தை பேசணும். அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையிட்டோம். இப்போ இந்த 40 பேர் மரணம் அப்படிங்கிற இந்த பிரச்சனைக்கு காரணம் யார் அப்படிங்கிறது இப்போ பெரிய விவாதமாக போயிட்டுருக்கு. விஜயோட மீது குற்றச்சாட்டா இப்போ வந்து திமுக தரப்புலேருந்து ஒரு சில திமுக ஆதரவாளர்கள் விஜய் ப்ளேம் பண்ணுற ஒரு போக்கை நம்ம பார்க்குறோம். திமுகவினர்கள் வந்து விஜயோடைய அதை தாவேக்கானவர் வந்து திமுக ப்ளேம் பண்ணுறதை பார்க்குறோம். இந்த மாதிரினா பல்வேறு காவல்துறை ப்ளேம் பண்ணுறது அப்படின்ற மாதிரி பார்க்குறோம். இதில் பல்வேறு பொறுப்பு இருக்குது. இது ஒரு கூட்டு பொறுப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஃபஸ்ட்டு இப்போ இது கூட்டு பொறுப்பை நான் இது எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு விஜய்கிட்ட நிறைய பிரச்சனை இருக்குது. விஜய்கிட்ட என்ன பிரச்சனைனா, அவர் வந்து ரொம்ப அலட்சியமாக, ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த இந்த 3ஆம் கட்ட சுற்றுப்பயணத்தை ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஆணவ போக்கோடு அணுகியிருக்காரோ, ரொம்ப அலட்சியப்படுத்தியிருக்கிறாரோ அப்படின்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. 8:30 நாமக்கல்ல பேசுகிறதுக்கான திட்டமிடல் இருந்தால் 8:30 சென்னையிலேருந்து கிளம்புறார் அப்படின்னும் போது வந்து ஃபஸ்ட்டு திருச்சி பயணத்தில் அவர் இப்படி பண்ணல, ரொம்ப இயலியராக போனார்லாம் பார்த்தோம். இப்போ வந்து 2 பயணத்தை பார்த்ததுனால கொஞ்சம் அலட்சியம் வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி அங்கேயே ஃபஸ்ட்டு லேக் இருக்குது. அவர் டைமிங் போயிருந்தால் இந்த அளவுக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது, சீக்கிரம் இது முடிஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வைக்கப்படுது. அவர்கிட்ட பிரச்சனை. 2வது, அவர் வழி நடத்தக்கூடிய தாவேகா, அந்த தொண்டர்கள், அந்த ரசிகர்கள், அந்த நிர்வாகிகள், அவங்கக்கிட்ட நிறைய பிரச்சனை. ஒரு முறைப்படுத்தப்பட்ட ஒரு ஃப்ரேமுக்குள்ளே அவங்க வர மாட்டேங்கிறாங்க. எல்லாருமே வந்து என்னென்னா வந்து அவங்க பாட்டுக்கு ஒரு இந்த ஜென்சி மென்டாலிட்டி, ஜென்சி தான் அதிகமான அவங்களுடைய ரசிகர்களாக இருக்காங்க. அவங்கக்கிட்ட வந்து அவங்கள ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வராமல் இவரால் அரசியலே செய்ய முடியாதுன்றதை நம்ம பார்க்குறோம். நிறைய பிரச்சனை இருக்குது நிர்வாகிகள்கிட்ட, ரசிகர்கள்கிட்ட, தொண்டர்கள்கிட்ட. அதோட சீரியஸ் தன்மை தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் கட் வேணும்னு சொல்லிட்டு இவங்களே வந்து மின்சார டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு மனு போடுறாங்க. இவங்க எப்போவுமே கடிதம் கொடுக்குறேன். ஏன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் தலைவர் பிரச்சனை பண்ணும்போது பவர் இருக்கணும், பவர் கட் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பவர் கட் பண்ணுன்னு சொல்கிறாங்கன்னா அவங்களுக்கு பயம், தொண்டர்கள் நினச்சி, ரசிகர்கள் நினச்சி பயந்து தான் அப்படி அந்த ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன கவனிக்கணும்னா, ரூல்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸ் இல்லை. இவங்க என்னன்னா ஆட்களுக்கு ஏற்ற மாதிரி ரூல்ஸை மாற்ற சொல்கிறாங்க, பவர் கட் பண்ண சொல்கிறாங்க. சரி, ரசிகர்கள், விஜய் அவங்கெல்லாம் வந்து பவர் கட் பண்ணுறது ஓகே. காமன் மக்களுக்கு பவர் கட் பண்ண பிரச்சனை இருக்காதா? இப்போ இவங்க அதாவது இன்னொரு பாரு, இவங்க மாவட்ட செயலர் வந்து பவர் கட் பண்ணணும்னு இன்ஜினியருக்கு கடிதம் கொடுக்குறாரு. ஆனால் விஜய் பேசும்போது என்னன்னா, நான் அமித்ஷா வந்தால் பண்ணுவீங்களா, நான் வந்தால் பவர் கட் பண்ணுவீங்கன்னு கேட்குறாரு. இல்லை கெடுபடி, அதாவது இந்த மாதிரியான டைட்டான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அமித்ஷாவுக்கோ மோடிக்கோ போடுவீங்கன்னு கேட்குறாரு. ஓகே, அது வேறு விஷயம். அவர் என்னென்னா அவர் அரியலூரில் பேசும்போது என்ன சொன்னான்னா, பவர் கட்டு பிரச்சனையை பற்றி பேசுகிறாரு. இவர் என்ன சொல்கிறார், ஒரு நிர்வாகம்னா வந்து பவர் கட் இருக்கக்கூடாது, தண்ணீர் இருக்கணும், சுகாதாரம் இருக்கணும், கல்வி வசதி இருக்கணும், இதெல்லாம் சொல்கிறாரு. அப்போ நீங்கள் பிரச்சாரம் வர இடத்துல கட் பண்ணணும்னு சொல்லி உங்களுடைய நிர்வாகிகள் சொல்கிறாங்க அப்படின்னா, அப்போ இங்கே பிரச்சனை என்னென்னா, ரூல்ஸு பவர் கட்டாக இங்கே இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தான் ஒழுங்காக இருக்கணும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி பவர் கட் பண்ண சொல்கிறது அப்படிங்கிறது சரியான முறை கிடையாது. இதோட விளைவு என்ன தெரியுங்களா? அவங்களால அந்த ரசிகர்களையே, அவங்க தொண்டர்களை ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டு வர முடியாமல் ரொம்ப திண்டாடிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி அதில் நிறைய இருக்குது. ஏன்னா வந்து வந்திருந்த அவர்களும் இவங்க சொல்லியிருக்காங்க,
தாய்மார்கள் வரக்கூடாது, கர்ப்பிணிகள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, குழந்தைகளை கூட்டிகிட்டு வரக்கூடாது, இதெல்லாம் சொன்னாங்க. அதை அங்கே எக்ஸிக்யூட் ஆச்சு, நடக்கல. அப்போ இவளை பார்க்க வந்த ரசிகர்கள், அந்த ரசிகர்கள் இவங்க சொல்கிற பட்சம் அதை கேட்டுக்கணும்ல. சரி, அவங்க கேட்காத பட்சத்தில் அந்த மாதிரி நபர்கள் வரும்போது தலைவர் சொன்ன அந்த ரூல்ஸை பிரேக் பண்ணுறாங்களே அப்படின்றதுக்காக அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் உருவாக்கி வச்சிருக்க வேண்டியதானே. இவர் எவ்வளோ பெரிய படை வச்சிருக்காரு, தொண்டர் படைன்னு சொல்கிறாரு. இந்த படையை வச்சு பெரிய போர் நடத்த போகிறேன், 26ல் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை செய்ய போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ அது வந்து ஒரு திட்டமிட்ட ஒரு ஒழுங்கு ஃப்ரேமுக்குள்ள, ஒரு ஃபார்முக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் ஒரு குறிப்பிட்ட இலக்கு நோக்கி போக முடியும். அப்போ தான் அது இல்லைனா கொலாப்ஸ் ஆகிடும். அதுதான் இன்றைக்கி நடந்திருக்கு. அவர் வந்து விஜய்கிட்ட என்ன பிரச்சனை நம்ம பார்த்தோம், இது அவரோட நிர்வாகிகிட்ட இருக்கிற பிரச்சனை நம்ம பார்த்தோம். அடுத்தது வந்து காவல்துறையிட்ட இருக்கிற பிரச்சனை, திமுக அரசுகிட்ட இருக்கிற பிரச்சனை. காவல்துறை ஆனால் வந்து அங்கே ப்ரிடிக்ட் பண்ணது என்னன்னா வந்து 10,000 பேர்னு சொன்னாங்க, 27,000 பேர் வந்திருக்கான்னு சொல்கிறாங்க. தாவக்கத்தரப்புலேயே 10,000 பேர் தான் நாங்கள் கூடுவாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் கூடுதலாக வந்திருக்கு அப்படிங்கிறாங்க. அப்போ கூடுதல் 27,000 பேர் வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ கூடுதலான ப்ரொடெக்ஷன்ஸ் வந்து போட வேண்டிய, பாதுகாப்பு போட வேண்டியது காவல்துறையோட பொறுப்பு. அந்த விஷயங்கள் மாறுது அப்படின்னா இங்கே ஒரு விஷயத்தை நம்ம உன்னிப்பாக பார்க்கணும். நாமக்கல்லில் ஒரு கூட்டம் இருக்குது, கரூரில் ஒரு கூட்டம் இருக்குது. நாமக்கல்லில் விஜய் பேசும்போது 3 மணி, விஜய் கரூருக்கு போகும்போது 6:30 மணி ஆகிடுச்சு. இந்த கூட்டம் நாமக்கல்லில் இருக்கிற கூட்டம் அப்படியே கரூருக்கு வருமானு காவல்துறை எதிர்பார்க்கல. அந்த நாமக்கல் இருந்த கூட்டம் அப்படியே ஏறி இருக்கு. விஜய் பின்னாடி எல்லாருமே இல்லை. இப்போ விஜயனுடைய இது 3வது பயணம், ஆல்ரெடி 2 பயணம் பார்த்துருக்கோம். எப்படி கூட்டம் திரளுது நம்ம பார்த்துருக்கோம். இப்போ அதிலிருந்து ஒரு பாடம் நமக்கு பெற்றிருக்கணும், நம்ம காவல்துறைக்கு நம்ம பெற்றிருக்கணும். சுச்சுவேஷன்ஸ் இப்படி மாற இருந்தால், சார் உங்களோட பயணத்தை நாங்கள் வந்து இடையூறு செய்ய போகிறோம், தடுக்க போகிறோம், ஏன்னா இப்படி வந்துட்டு இருக்கு, எங்களால் போதிய அளவில் போலீஸ் ப்ரொடெக்ஷன் போட முடியாது, ஸோ வந்து ஒரு விஷயத்தை எனக்கு பிரேக் பண்ணுங்க அல்லது எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரியான பேச்சுவார்த்தை நடத்தி அந்த விஷயத்துக்கு ஒரு முடிவு கொண்டு வந்துடணும். இந்த மாதிரியான டிஸ்கஷன் எதுவும் நடந்துச்சா? காவல்துறைக்கும் விஜய்க்கும் டிஸ்கஷன் நடந்ததாங்கிறது தெரியல. நான் ஒரு காணொலி பார்த்தேன் சேட்டலைட் மீடியம் ஊடகத்தில். கரூரோட மாவட்ட எஸ்பியை வந்து தாவக்கத்தவர்கள் சூழ்ந்துட்டாங்க அன்றைக்கி. அப்போ தான் அந்த வாய்ஸ்லாம் நம்ம கேட்க முடியுது. இவ்வளோ கூட்டம் வந்திருக்கு, இதெல்லாம் முன்கூட்டியே நீங்கள் சொல்லியிருக்கணும்ல அப்படின்ட்டு அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறாரு. கலையை சொல்லுங்கள், எல்லோருமே சேர்றாங்க, இதுக்கான பக்கத்தில் புசியானது நின்றுட்டு இருக்காரு. ஆனால் தாவக்கத்தவர்களுக்கு வந்து காவல்துறை கேள்வி கேட்டுன்னு இருக்காங்க அந்த இடத்துல. ஓகே. இல்லை, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அங்கே நிறைய பதட்டம், சில குழப்பங்கள், சில விஷயங்கள் நடந்திருக்கு. எதுவும் ஒரு குழப்பமான சூழல். அதை புரிஞ்சுக்கிறதுக்கு நிச்சயமாக அந்த இப்போ ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் விசாரணை கமிஷன் போட்டிருக்காங்க. அதன் அடிப்படையில் தான் வந்து அதோடைய அறிக்கையின் அடிப்படையில் தான் வந்து கிளியராக நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஆனால் இப்போதைக்கு நடந்திருக்க விஷயத்துலேருந்து இந்த பிரச்சனைக்கு பொறுப்பு யார் அப்படின்றதுக்காக நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ காவல்துறைக்கிட்டையும் ஒரு பொறுப்பு இருக்குது. கூடுதலான காவலர்களை அந்த விஷயத்தில் நியமிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இருக்குது. காவல்துறைக்கு ஒரு பொறுப்பு இருக்குது. திமுக அரசுக்கு என்ன பொறுப்பு இருக்குது அப்படின்னா, அவர் வந்து கரூரில் வந்து 4 பாயிண்ட் வந்து பிக் பண்ணுறாரு. இந்த 4 பாயிண்டில் எனக்கு வந்து அனுமதி வேணும்னு கேட்கும்போது அந்த சம்மந்தப்பட்ட அந்த பகுதி, இந்த பிரச்சனைக்குள்ளான அந்த பகுதியில் மட்டும் தான் வந்து அந்த அவருக்கான அனுமதி கிடைக்குது, மற்ற எந்த பகுதியும் கிடைக்கல. அங்கே என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா, அது ஒன் வே பாத்தாக இருக்குது, ஒரு வழி பாதையாக இருக்குது. எப்படி ஆட்கள் வந்தாலும் ஒரு வழியில் தான் போகிற மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு 4 முனை ஜங்ஷனில் ஒரு இந்த சந்திப்பு நடந்துருந்துச்சுன்னா, ஒரு கூட்டம் அதிகமானா கூட 4 பேர் 4 திசையில் பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கும். யாராலையும் டக்குன்னு நகர முடியல அப்படிங்கிற சில சுச்சுவேஷன்ஸ் வந்து அங்கே ஏற்பட்டிருக்கு. அப்போ காவல்துறை அவர்களும் அந்த தமிழக அரசும் சரி, இவங்களுக்கு ஒரு கூடுதல் பொறுப்பு இருக்குது. இந்த இடத்த கொடுத்துருக்கக்கூடாது. வைடான இடம், கொஞ்சம் கிரவுண்ட் இருக்க மாதிரி இடம், அந்த மாதிரியான இடங்களை ஏதாவது பார்த்து கொடுத்துருந்தா பெட்டராக இருந்திருக்கும். அதாவது இந்த உட்சாலையில் இல்லாமல் வெளிப்புற சாலையில் தான் அனுமதி கொடுத்துருக்காங்க, அங்கே தான் பண்ணிக்கின்றாங்க. ஆனால் தாவேக தரப்பில் என்னன்னா, மக்களை வந்து நீங்கள் மக்கள்கிட்ட போக விட மாட்டேங்கிறீங்க, எங்களை நசுக்குறீங்க அப்படின்ட்டு தான் அவங்க கேட்ட இடம் தான். அதுவும் இன்னொரு குறுகிய சாலையை தான் கேட்டிருக்காங்க. சரி, நாங்கள் ஊரில் அனுப்புகிறோன்ட்டு இது வந்து 3 கூடல் சாலை தான். அந்த இல்லை 3 கூடல் சாலை கிடையாது, இது வந்து ஒரு சிங்கிள். அதாவது இந்த பிரச்சனை மைய பிரச்சனைக்குன்னா வந்து அது நாமக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த 3-வே ஜாயிண்ட். இந்த கரூரில் வந்து ஒரு பெரிய நீண்ட சாலை தான். இல்லை, இந்த பகுதியெலாம் சொல்கிறேன், அது நீண்ட சாலை கிடையாது, அது குறுகிய சாலை. ஏன்னா இவங்க ஆல்ரெடி வேறு சில பகுதியெலாம் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இதை பற்றி பேசவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கரூர் பஸ் ஸ்டாண்டு ரொம்ப அகலமானது, அந்த இடத்துல இருந்தால் நிச்சயமாக இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது, பலரும் பல திசையில் கலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும். ஒரு 4-வே ஜங்ஷன் 3-வே ஜங்ஷன்லாம் இல்லாமல் ஒரு சிங்கிள் வேல கொடுத்துருக்காங்க. அதனால தான் மக்களால் வெளியவே போக முடியல. அந்த அவ்வளோ நெருக்கடிக்கான காரணம் அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஒரு சிக்கல் அப்படிங்கிறாங்க. அதுவும் ஒரு காரணம் நம்ம பேசியிருக்கோம். அந்த ரூட்டும் அந்த செலக்ட் பண்ண அந்த இடமும் ஒரு காரணமாக இருக்குன்னு பேசிட்டுருக்கோம். இது தமிழக அரசு மீது பிரச்சனை, காவல்துறை மீது பிரச்சனை, விஜய் பக்கம் பிரச்சனை எல்லாம் பார்த்தோம். அடுத்தது ரொம்ப முக்கியமான பிரச்சனை, அது யாருக்கிட்டனா மக்கள்கிட்ட. மக்கள் வந்து உண்மையிலே இது வந்து அரசியல் தலைவரை பார்க்க வந்த கூட்டம் கிடையாது. இது நிச்சயமாக வந்து சினிமா ரசிகர் தன்னோட கதாநாயகன் வந்து கண் பார்க்க வேண்டிய விஷயமா இருக்குது. இவ்வளோ உயிரிழப்பு, பச்சை குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க, 2 வயசு குழந்தைய தூக்கிட்டு வந்திருக்காங்க. இறந்ததில் 10 குழந்தைகள், 5 ஆண் குழந்தை, 5 பெண் குழந்தைன்ற மாதிரி 10 குழந்தைகள் இறந்துருக்காங்க. அப்படின்னும் போது
இது எப்படி இருக்குன்னா, உண்மையிலே விஜய் வந்து அவர் பெரிய மார்க்கெட் ஹீரோ. அதில் மாற்று கருத்து கிடையாது. இவ்வளோ பெரிய கூட்டம்ன்றது உண்மையிலே வந்து அது பெரிய கூட்டம் தான் அது. அது வந்து அதான் நம்ம அது என்ன நம்ம இது எப்படி புரிஞ்சுக்கணும், சினிமா அப்படிங்கிறது ரத்தத்தில் கலந்த சினிமான்னு ஒரு டயலாக் சொல்லுவாங்க. உண்மையிலே அது ரத்தத்தில் தான் கலந்துருக்கு அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ பேர் கிளம்பி வராங்க. இன்றைக்கி நல்லா இன்றைக்கி டெக்னாலஜி இருக்கிற வேர்ல்டுங்க இது. டெக்னாலஜி இருக்கிற விஷயம் நமக்கு வந்து நிறைய இன்டர்நெட் ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய நம்ம வளர்ந்து வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் லைவ்ல வீட்டில் வந்து உட்காந்து பார்க்கலாம். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு வந்து வராங்கன்னா, காலங்காலமாக டிவியில் பார்த்துருந்த ஒரு நடிகர், ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்த நடிகர், அவர் இன்றைக்கி வராரு. அதுவும் குழந்தைகளுக்கு ரொம்ப ஃபெமிலியரான பர்சனாக இருக்கார் அவர். அதனால் குழந்தைகளோட வற்புறுத்தின் பேரில் பல பேரண்ட்ஸ் வந்து நிச்சயமாக குழந்தைகளை கூட்டு வந்திருப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம அது எதாச்சியான விஷயமா இருக்குது. குழந்தைகளோட அந்த ஆர்வத்தையும் அந்த பிடிவாதத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் தான் பல பேர் கூட சரி போயிட்டு வருவோன்னு வந்திருப்பாங்க. நிச்சயமாக இப்படி நடக்கும்ன்றது யாருக்கும் தெரிஞ்சிருக்காதுன்னு நான் பார்க்குறேன். ஆனால் மக்களுக்கு இதில் ஒரு பெரிய பாடம் கற்றுக்கணும். அவங்க விஜய் சொல்லியிருக்கிறாரு, அவர் அந்த முன்கூட்டியே சொன்னார், குழந்தைகள் வர வேண்டாம், தாய்மார்கள் வர வேண்டாம், கர்ப்பிணிகள் வர வேண்டாம்னு சில இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாரு. அதை கட்டாயம் இவங்க புரிஞ்சிருக்கணும். புரிஞ்சிக்காமல் தன் அதை ஒரு உறவுக்காரனை போய் பார்க்க மாதிரியான போய் பார்த்து உயிர் பலி நடந்திருக்கு. இதை வந்து என்னால் சத்தியமாக அந்த விஷயத்தை ஜீரணம் பண்ணிக்கவே முடியல. அது ஒரு 9 மாதம் கர்ப்பிணி, அந்த அவரோட கணவர் இறந்துட்டார். அந்த குழந்தை அடுத்த மாதம் வெளியே வரப்போகுது. அப்பா எங்கன்னு கேட்டால் அப்பா இல்லை. இது எப்படி? இதுக்கு நீங்கள் விஜய் 20 லட்சம் கொடுக்குறாரு, தமிழக அரசு 10 லட்சம் கொடுக்குது, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 2 லட்ச ரூபா கொடுக்குறாரு, காங்கிரஸ் வந்து சில கோடிகள் ஒதுக்கியிருக்காங்க, அவங்க சில லட்சங்கள் கொடுப்பாங்க போல இருக்கு. அமௌண்ட்டில் சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனை இது இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். நிச்சயமாக எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே சர்வைல் ஆகக்கூடிய நபர்கள் தான். அவங்களுக்கு யாருக்கும் அந்த பணங்கிற பிரச்சனைன்றது தெரியல. ஆனால் உயிர் போயிடுச்சுங்கிறது, உயிரிழப்பு சத்தியமாக நம்மளால் ஈடுபடுத்த முடியாது, ஈடு கொடுக்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை போயிடுச்சு. மக்கள்கிட்ட கூடுதல் பொறுப்பு இருக்குது, விஜய்கிட்ட அதுக்கு மேலே அதிகமான பொறுப்பு இருக்குது, அவங்க கட்சி நிர்வாகிகளுக்கு கூடுதல் பொறுப்பு இருக்குது, தமிழக காவல்துறைக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது, திமுக அரசுக்கு அதிகமான பொறுப்பு இருக்குது. பல்வேறு பொறுப்புகள் ஒன்று சேர்ந்தால் தான் இந்த நிகழ்ச்சி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இதில் மிகப்பெரிய ஒரு கொலாப்ஸ், மிகப்பெரிய ஒரு லேக் நடந்திருக்கு. இந்த பல்முனையிலிருந்து நடந்த பெரிய பிரச்சனையின் காரணமாக தான் இப்படி நடந்திருக்கு. பர்டிகுலராக விஜயை மட்டும் காரணம் பண்ணுறதோ, இல்லை அது வந்து திமுக அரசை காரணம் பண்ணுறதோ, இல்லை வந்து அங்கே இருக்க மக்களை மட்டும் பலர் மக்களுக்கு காரணம் பண்ணுறாங்க. மக்கள் எப்போவுமே எல்லா காலகட்டத்திலும் மக்கள் இப்படி தான் இருந்திருக்காங்க. நான் யோசிச்சிருக்கேன், இப்போ எம்ஜிஆர் எப்போ தமிழ்நாட்டில் ஆட்சி பிடிச்சாரு, அவர் என்னடா அப்படி அவரோட படத்தெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும் நமக்கு. ஏன்னா நம்ம அந்த எம்ஜிஆர் காலத்து ஜென்ரேஷன் கிடையாது. இப்போ ஃபன்னாக இருக்கும். இவருக்கு என்னடா இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அப்போ அந்த காலத்தில் மக்கள் படிக்கலை, அப்படின்னா தலைவருக்கு இப்படி தான் தேர்ந்தெடுப்பாங்க, இப்படி ஒரு படத்தில் நடிச்சது பார்த்தாவே அவளுக்கு ஓட்டு போடலாம், அவர் நம்ம தலைவர் ஆக்கலாம் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது நம்ம காலம் நம்ம ட்ரெண்டில் பார்க்கும்போது நமக்கு சரிசமாக இருக்கக்கூடிய நம்மளோட ஜென்ரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா படித்தவங்க நல்ல 2 டிகிரி 3 டிகிரி முடிச்சிருக்காங்க, மாஸ்டர் முடிச்சு பிஹெச்டியாக முடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட பர்சன்ஸ் வந்து விஜய்க்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப போகிறாங்க, அஜித்துக்காக உயிர் கொடுக்குற அளவுக்கு போகிறாங்க, பால விஷயம் பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் தேட்டரில் அவ்வளோ விஷயம் நடக்குது. இவ்வளோ படிச்சுட்டு இப்படி போகிறீங்க? அப்போ எம்ஜிஆர் காலகட்டத்தில் அவருக்கு இருந்த ஃபேன் பேஸு, படிக்காமல் இருந்த ஃபேன் பேஸை நம்ம அதை பார்த்தோம். இப்போ படித்து அப்படி தான் இருக்காங்க. அப்போ இங்கே படிப்புங்கிறது விஷயம் கிடையாது, அவங்க என்ன படிக்கிறான் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதுதான் படிப்பா அப்படின்னு நம்ம இதில் இந்த விஷயங்கள் நம்ம சிறுதூக்கி பார்க்க வேண்டியது இருக்குது. இப்படி தான் வந்து மக்கள் வந்து ஒரு மோல்டாக இருக்காங்க. அந்தளவுக்கு வந்து மக்கள் வந்து நிற்கிறாங்க இந்த இடத்துல இப்படி தலைவரை பார்க்குறதுக்காக. இவ்வளோ ஒரு பல்முனையில் இந்த விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. பொறுப்புன்ற ஒரு இடத்துல பேசும்போது குறிப்பாக இந்த நிகழ்வுக்கு என்னோட பார்வையில் ஊடகத்துக்கு ஒரு முக்கிய பொறுப்பு இருக்குது, முக்கிய பங்கு இருக்குது. இது போல் நடிகர்களை ஹைப் பண்ணி அவங்க ஒரு வியாபாரமாக பார்க்குறாங்க ஒரு பார்வை இருக்குது. அவங்க காலையில் எழுந்து பல்லு வளர்க்குறதுலேருந்து மீண்டும் போய் தூங்குற வர எல்லாம் இருக்கிற சேனலுக்கெல்லாம் அந்த டிஆர்பி ரேட்டிங்கை ஏற்றுக்கணும், இவன் எடுத்துக்கூடாது அவன் எடுத்துக்கூடாது. ஆனால் இங்கே ஹைப் ஒன்று பண்ணிட்டா மக்கள் அந்த பூஸ்ட் பண்ணுற ஒரு விஷயம் வந்து எங்கே வந்து முடிச்சிருப்பாருங்க. கிட்டத்தட்ட 40 உயிரை பலி வாங்கியிருக்கு. கட்டாயம் அதாவது இந்த இடத்துல என்னென்னா மக்கள் வந்து இதுலேருந்து ஒரு மிகப்பெரிய பாடத்தை லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது, கற்றுக்க வேண்டியது இருக்குது. கற்றுக்கிட்டு அடுத்த கட்ட படிப்பினையை தங்களை மாற்றி அமைச்சிக்க வேண்டிய ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது. ஆனால் இது மக்கள் கற்றுப்பாங்களா, இது அடுத்த கட்டத்தை எப்படி நகரணுன்றது நம்ம இப்போ சொல்ல முடியாது. நாளைக்கு இன்னொரு பிரச்சனை கூட வரலாங்க. நாளைக்கு இப்போ அடுத்த நாளைக்கு ரஜினி வரலாம், அல்ல அடுத்த நாளைக்கு வந்து அஜித் வரலாம், யார் ஒன்று XYZ யார் வேணால் வரலாம். நாளைக்கு யாருக்கு எப்படி தெரியணும்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் மக்கள் நம்ம இது எல்லாமே வந்து லைஃப்பில் வந்து நம்ம பாடங்கள் தாங்க. இதெல்லாமே கடந்த காலத்தில் நடந்திருக்கு. மத நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு, மற்ற நிகழ்ச்சிகள் நடந்திருக்கு. ஃபஸ்ட் டைம் அரசியல் நிகழ்ச்சி நடந்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். அப்படி அது இவ்வளோ பெரிய நம்பர்ஸ் அப்படிங்கிறது நம்ம ஃபஸ்ட் டைமாக பார்க்குறோம். ஒரு மோசமான சுச்சுவேஷனாக நம்ம பார்க்குறோம். ஸோ நிச்சயமாக எல்லாமே லேர்ன் பண்ண வேண்டியது இருக்குது. ஊடகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வியூஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அது எங்கே போதோ எல்லாரோட பார்வை யார் மீது இருக்கோ அவங்க நோக்கி ஃபோக்கஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் அந்த இடத்துக்கு தள்ளப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்குறோம். சப்போஸ் விஜய்க்கு இவ்வளோ யாரும் பார்வையாளர் போகட்டு மீடியாவும் அவங்க பின்னாடி போகுது, வேறு யாரும் பின்னாடி போயிருக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இதில் நம்ம ஒரு கூட்டு பொறுப்பாக நம்ம எல்லாத்தையும் மீடியாவுக்கும் நம்ம எல்லோரும் மக்களுக்கு இருக்கிற பொறுப்பு, தமிழக அரசுக்கு இருக்கிற பொறுப்பு, காவல்துறைக்கு இருக்கிற பொறுப்பு, விஜய்க்கு இருக்கிற பொறுப்பு மாதிரி ஊடகத்துக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது. நம்ம அவங்களே அதை நம்ம கேள்வி கேட்கணும், அதையும் சரி பண்ண வேண்டிய விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கிறோம். ரொம்ப இந்த ஓவரால் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. இப்போ நம்ம இந்த விஷயத்தை எதனால் நம்ம பெரிய டிஸ்கஸ் பண்ணுறோம் தெரியுங்களா? 40 பேர் இறந்துட்டாங்கன்றதை டிஸ்கஸ் பண்ணுறோம். இந்த விஷயத்தை நான் மாற்றணும்னு நினைக்கிறேன். இதுதான் ரொம்ப தப்புன்னு நினைக்கிறேன். 40 பேர் இருந்தால் நம்பர்ஸில் தான் உங்களோட ஃபீலிங்ஸ் வருமா? 40 பேர்
குழந்தைகள். இது எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? விஜய் நிகழ்ச்சி எங்கே தெரியுமா ஆரம்பிச்சது? விக்கிரவாண்டி மாநாட்டில் ஆரம்பிச்சது. மாநாட்டுக்கு வரும்போது 2 பேர் வர வழியில் இறந்துட்டாங்க. மாநாடு நடந்தபோது 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க. 100 பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க நம்ம பார்த்தோம். அதில் 2 பேர் இறந்துட்டாங்க. பிறகு மாநாடு முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது 2 பேர் இறந்தாங்க. மொத்தம் 6 பேர் இறந்துருக்காங்க. விஜய் இந்த மாநாட்டு வந்தார், மேடையில் ஏறினார், பேசினார். வந்து தொண்டர்கள்ட்ட எல்லாம் சாப்பிட்டீங்களா, தண்ணி குடிச்சிங்களா, இது மாதிரி நம்ம தொண்டர்பட்டையிலேருந்து ஒரு 2 பேர் இறந்துட்டாங்க, 4 பேர் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் மௌன அஞ்சலி செலுத்துவோம், அப்புறம் நம்ம பேச ஆரம்பிக்கிறேன். இந்த மாதிரியான ஒரு 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 அந்த அளவுக்கு அந்த மாதிரி எதுவுமே அங்கே பார்க்க முடியல. ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அவர் ஒரு ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணிட்டு வர்றாரு, அதை மறந்துடக்கூடாதுன்றதுக்காக ஃபாஸ்ட்டாக அதை டெலிவரி பண்ணி ப்ரெசென்ட் பண்ணி முடிச்சுட்டு அங்கே கிளம்பி போயிட்டார். இது அவர்கிட்ட ஃபஸ்ட் மாநாட்டில் பார்த்தேன். 2வது மாநாடு மதுரை மாநாடு. மதுரை மாநாட்டில் 2 பேர் இறந்துருக்காங்க. ஈஸ்ட் ஸ்ட்ரோக்கில் இறந்துருக்காங்க. அதே மாதிரி அந்த பேனர் வைக்கும்போது கரண்ட் ஷாக் அடித்த ஒரு தம்பி இறந்தார். திருப்பூர் தம்பி நினைக்கிறேன், பேர் மறந்துட்டேன், இறந்தார். அந்த பிரச்சனை பற்றி அவர் எதாவது பேசலாம்னு நினைக்கிறீங்களா? சரி, மதுரை மாநாடு நடந்துச்சுல, அது பெரிய பிரச்சனையாக மாறி அந்த பேரண்ட்ஸ் இருக்காங்களா, அவங்க கதறினாங்க. விஜய் உங்களை பார்க்க தானே வந்தாங்க என் பையன் அப்படின்னு அந்த மக்கள் கதறினதுக்கப்புறம் தாவைக்காலேருந்து ஒரு 4 நாள் 5 நாள் கழித்து அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணாங்க. நிர்வாகியை வச்சு புசி ஆனந்த் அவர்களே யாரையும் வச்சு அட்ரஸ் பண்ணதை நான் பார்த்தேன். ஆனால் இந்த மாநாடு இருக்குல்ல, மதுரை மாநாடு, அதில் அந்த மாதிரி அட்ரஸ் பண்ண மாதிரி எனக்கு எதுவும் தெரியல. அதில் இன்னொரு விஷயம் நம்ம பார்த்தோம், ஒருத்தன் பவுன்ஸை தூக்கி வெளியே போட்டாங்க. அது சர்ச்சைக்குள்ளாச்சு அந்த விஷயம். அதுக்கு கூட விஜய் வந்து எதுவும் வாய் விட்டு பேசினாரோ இல்லை ஆதவ ஒரிஜினாவோ XYZ அடுத்த கேட்டர் யாராவது பேசின மாதிரி நம்ம எந்த செய்தியும் பார்க்கவே இல்லை. அப்படி போச்சு. இப்போ இதெல்லாம் அங்கேயே கவனிச்சிருந்தோம்னா 40 பேர் பலிங்கிறது நடந்திருக்காது. எங்கே இப்போ நமக்கு நம்பர்ஸ் தாங்க நம்ம ஃபீலிங்ஸ் வருது, நல்லா புரிஞ்சு நம்பர்ஸ் தான் ஃபீலிங்ஸ் வருது. இதில் நம்ம இன்னொரு விஷயம் இல்லை, ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸில் ஃபீலிங்ஸ் நம்ம வைக்காமல் ஒரு உயிரான அது உயிர் தான், அது ஏன்றது நம்ம கேட்கணும். அன்றைக்கே மதுரை விக்கிரவாண்டி மாநாட்டிலே அவரை ஊடகம் பிடிச்சி தொலைச்சி எடுத்துருந்தேன்னு வச்சுக்க, நிச்சயமாக அவருக்கு இன்றைக்கி இந்த நிலைமைக்கு வந்திருக்காது. சொல்ல மாட்டேன். இது பெரிய மைனஸ். நல்லா பாருங்கள், இப்போ ஒரு வீடியோ ஒன்று சர்க்குலேட் ஆகிட்டுருக்கு. விஜய் எங்கள் மேடையில் பேசிகிட்டே இருக்காரு, அதாவது அந்த வண்டி நின்று பேசிகிட்டே இருக்கிறாரு. ஒரு 4-5 பேர் இறந்துட்டாங்க. இப்போ அங்கே லோக்கல் இருக்க மக்கள் அதை வீடியோ எடுத்து அதை இப்போ ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருக்காங்க, சமூக வலைத்தளத்தில் பரவிட்டு இருக்குது. விஜய் பேசவே மரணம் நடந்துருச்சு. அது மயக்கம் வந்துருச்சு, தண்ணி கொடுங்க அப்படின்னு. அங்கே இன்னொரு விஷயம் என்ன தெரியுங்களா, அங்கேருந்து GH 7.5 கிலோமீட்டர் இருக்குது. சம்பவம் நடந்த இடத்துல GH 7.5 கிலோமீட்டர் இருக்குது. பக்கத்தில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் ஒன்று இருக்குது. அங்கே கூட்டு போகும்போது என்ன ஆச்சுன்னா, மயக்கம் அடிச்சு அங்கே யாரும் போல 33 பேர் இறந்தே வந்திருக்காங்க. டாக்டர் வந்து அவங்க ஆல்ரெடி இறந்துட்டாங்கன்றத சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடத்துல வந்து இறந்துருக்காங்க. அங்கே அது எப்படி நடந்துச்சுன்றதை சொல்கிறாங்க. அது எப்படி தெரியுமா நடந்திருக்கு? எக்ஸாக்டாக ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா, விஜய் ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னா, லைட் ஆஃப் பண்ணிவிட்டு தன்னோட சீட்லேருந்து இறங்கி உள்ளே நடந்து போயிட்டார். உள்ளே போயிட்டதுனால என்ன பண்ணுறாங்க, ரோட்டில் ஓரமாக இருந்தவங்க பார்க்க முடியலன்ட்டு கூட்டத்துக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டாங்க. இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு. விஜய் பார்க்க தான் அங்கே தெல்றாங்க. அவர் என்ன பண்ணுறாரு, அங்கேயே லைட்டில் உட்காந்துருக்கலாம். சப்போஸ் அவருக்கு ரொம்ப நேரம் உட்காந்துட்டனால அவருக்கு எதாவது சிக்கல் இருக்கான்னு தெரியல, லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளே போனார். உள்ளே போனதுமே வந்து சில நபர்கள் அந்த கூட்டத்துக்கு முந்தியடிச்சு உள்ளே வரும்போது அவங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க. அதில் நிறைய நெருக்கடி ஏற்பட்டு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு. நிறைய பல்முனையில் இந்த விஷயத்தை பல முனையில் அலசி பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம சொன்ன மாதிரி வந்து இந்த விசாரணை கமிஷனில் இது எல்லாத்தையும் ஆய்வு செஞ்சு என்னென்ன ரிப்போர்ட்ஸ் வருங்கிறத நம்ம பேசலாம். ரொம்ப முக்கியமான விஷயத்தை வந்து இதில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்பர்ஸில் நம்ம ஃபீலிங்ஸை காட்டக்கூடாது. ஒரு உயிர் இருந்தாலும் ஒரு உயிர், நம்ம அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குங்கிறத பேசுகிறோம். இன்னொரு விஷயம் அடுத்து நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண நினைக்கிறேன். என்னென்னா, இந்த இடத்துல விஜய் வந்து இல்லை. சம்பவம் நடந்த அந்த பிரச்சனையில் விஜய்க்காக திரண்ட கூட்டம், அவர் நடக்கும்போது அங்கே தான் இருக்கிறாரு. பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் பதில் பேச மாட்டேங்கிறாரு. வேகமாக தனி விமானத்தில் சென்னை வந்து தன்னோட வீட்டில் இல்லாமல் சேஃபாக வந்துட்டார். அதுக்கப்புறம் அவர் நியூஸ் பார்த்துருப்பார், எல்லாத்தையும் பார்த்துருப்பான்னு வைங்க. ஆனால் இந்த ஆல் ரோட்ஸ் லீட்ஸ் டு ரோம் அப்படின்ற மாதிரி ஆல் ரோட்ஸ் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் கோஸ் டு கரூர் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எக்ஸப்ட் விஜய் அவர்கள், தாவக தலைவர் விஜய், மற்ற எல்லாரையும் அங்கே தான் கூவிறாங்க. பல பேர் வெளிநாட்டு பயணங்கள்லாம் ரத்து பண்ணாங்க வராங்க. ஆனால் இவர் அங்கேருந்து வெளியில் கிளம்புறாரு. இது விசித்திரமாக இருக்குது. இப்படி ஒரு அரசியல் தலைவர் இருக்கக்கூடாது. இது வந்து ஒரு அரசியல் தலைவருக்கான ஒரு பண்பே இல்லை அப்படிங்கிறது புரிஞ்ச விஷயம். அவர் அங்கேயே ஒரு ஹோட்டல் எடுத்து ரூம் எடுத்து தங்கி தண்டருக்கு கேட்டர்ஸில் ஒரு 500 பேர் அங்கே போட்டு எல்லோரும் இந்த நைட்டு ஃபுல்லாக இந்த ஹாஸ்பிட்டல் ஆக்குபை பண்ணுங்கப்பா, அவங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் செய்யுங்க, பணத்தை இறச்சி பார்த்து இதெல்லாம் நீங்கள் செஞ்சுருக்கலாம். உங்களால் எதுவுமே முடியாதெல்லாம் கிடையாது. நீங்கள் அங்கேருந்து வந்தது, அதாவது உங்களை நம்பி வந்த மக்களுக்கு என்னை நம்பாதீங்கன்னு நீங்கள் மெசேஜ் வாய் திறந்து நீங்கள் சொன்ன மாதிரி இருக்குது. நான் இப்படி தாங்க அப்படின்ற மாதிரி நீ சொன்ன மாதிரி இருந்துச்சு. இதில் விஜய் சேஃபு, அவர் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறாரோ அந்த டிஎம்கே சேஃபாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ நடுவில் பாதிக்கப்பட்டது யாருன்னா காமனான மக்கள், அவரை பார்க்க போன மக்களோட சேஃப்டி என்னன்றது. இதில் 2 பேரோட பெரிய 2 பொறுப்பு இருக்குது. 2 தலைவர் இருக்கும். விஜய்ங்கிற அவரும் தலைவர் தான், அவருக்கும் பொறுப்பு இருக்குது. ஸ்டாலின் அவர்களுக்கும் பெரிய பொறுப்பு இருக்குது. அந்த மக்களை பாதுகாக்க வேண்டிய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலான சில விஷயத்தில் கவனம் செலுத்தியிருந்தோன்னா நிறைய இந்த விஷயத்தை சரி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து விஜய் அங்கே மிஸ் ஆகிட்டார்.
இதில் முழுக்க காரணம் தமிழக அரசுக்கு எந்த அவரால் இவ்வளோ ஒரு கூட்டம் தரல, அதாவது ஸ்டாலின் அவர்களால் இந்த கூட்டம் தரல. அதனால் இந்த இடத்துல வந்து விஜய்னால தான் இந்த கூட்டம் திரண்டுச்சு. ஸோ வந்து தனக்கு எதுவும் நெருக்கடி வந்துடக்கூடாதுன்னு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிருக்காரு. இன்னொரு விஷயம் கவனிச்சிங்களா, கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராயம் மாறணும், இதை விட அதிகமான டெத் ரேட் 65 பேர் டெத் ரேட் வந்து ரொம்ப அதிகம். அந்த இடத்துல ஸ்டாலின் மிஸ் அவர் முதல்ல ஸ்டாலின் அங்கே மிஸ் ஆகிட்டார். அங்கே விஜய் பிரசன்ட் ஆனார், இங்கே விஜய் ஆப்சென்ட்டு, இங்கே ஸ்டாலின் பிரசன்ட் ஆகிறார், அங்கே ஸ்டாலின் ஆப்சென்ட். அதுவும் அதிகமான மரணம், கள்ளச்சாராயம் மரணம் 1 2 அங்கே நடக்கும். அங்கே நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பெரிய அளவில் ரிப்போர்ட் ஆகாது. அங்கே நம்பர்ஸ் அதிகமாக மொத்த ஊடகம் அங்கே தான் போய் கூஞ்சாங்க. மொத்த தமிழ்நாடுமே கள்ளக்குறிச்சியாக மாறிஞ்சிச்சு. ஒரு பல நாட்களுக்கு அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி கரூர் இருக்க மாதிரி அன்றைக்கி இருந்துச்சு. அன்றைக்கி விஜய் ஃபீல்டுக்கு போயிருந்தார். அவர் அன்றைக்கி ஆக்டிவ் பாலிடிக்ஸ் இந்த அளவுக்கு வரல அப்படி தான் பார்த்தோம். அவர் அங்கே போனார். அப்போ என்னென்னா தான் சம்மந்தப்பட்ட இடத்துல அந்த தலைவர் ஒதுங்கி நிற்கிற போக்கு எல்லார்கிட்டையும் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நீங்கள் எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா கள்ளக்குறிச்சி மரணம் வேறு, இன்றைக்கு நடந்திருக்கிற இந்த சுற்றுப்பயணம் மரணம் வந்து நம்ம வேறு விதமாக தான் பார்க்கணும். இது கள்ளக்குறிச்சி மரணம் அது அவங்களோட போராத காலம் கள்ளச்சாரம் குடித்து செத்துங்க. இது பாவம் சிசுக்களுங்க. நீங்கள் கள்ளக்குறிச்சி மரணத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா வயது முதிர்ந்தவர்கள், ஒரு வயசை எட்டவங்க, பாதி வாழ்க்கையை வாழ்ந்தவங்க தான். அவங்க கள்ளச்சாராயம் குடித்து செத்து போயிருக்காங்க. அதுக்கு அரசு ஏதோ ஒரு இழப்பீடு கொடுத்துருக்கு. அது அரசுக்கு பொறுப்பு இருக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதையும் இதையும் ஒத்து வச்சு பேசுறது வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா நீங்கள் நல்லா பாருங்கள், இது விஜய் திட்டமிடல் இருக்கு இல்லையா, இதுதான் முக்கிய பங்காக நான் பார்க்குறேன். 7 மணிலேருந்து 11 மணி வரை தான் நேரம் காவல்துறையில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நேரத்தை இவர் சரியாக யூஸ் பண்ணியிருக்கணும். 6 மணிக்கே பயணத்தை தொடங்கியிருந்தால் தனி விமானம் போகிற ஆள் வந்து போய் சேர்ந்துருக்கலாம். டைமிங்கும் போகணும்ல. அவர் எப்போ போனாலும் ஒரு விமானம் காத்து நிற்கும்போது அதில் ஏறி போகிறாங்க. ஆனால் சென்னையிலேருந்து அவர் புறப்பட்டது 8:40. ஊடகத்தில் லைவில் நாங்கள் பார்க்குறோம். 8:40 தான் சென்னையிலேருந்து புறப்படுறாரு. நாமக்கல்லில் பேசும்போது ஆக்சுவலி இந்த வாட்டி வந்து காவல்துறை நான் பார்த்து சிறப்பாக இன்னைக்கு அந்த நாமக்கல் வர வழியில் வந்து அட்டகாசமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. எல்லாரையும் லெஃப்ட் அண்ட் ரைட் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 2 சுற்றுப்பயணமும் இன்ச் பை இன்ச்சாக நகர்த்துட்டு வந்திருந்தானுங்க. வேணும்ன்ட்டே புசி ஆனந்தோட அந்த இனோவா கார் மொல்லமாக இன்ச் பை இன்ச் நடக்கும். அது தொண்டல் வந்து இப்படி தான் நடப்பாங்க. ஆனால் இந்த முறை வந்து ஏர்போர்ட்டில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வெறும் கை காட்டின்னு பின்னாடி பெட்ரோல் வந்து கான்வாய் கொடுத்துட்டு வந்தாங்க. அட்டகாசமாக வழி நடந்தாங்க. நாமக்கல்லில் விஜய் வந்து பேசியிருக்காரு. காவல்துறை சிறப்பான ஏற்பாடு செஞ்சிருக்கு, வாழ்த்துக்கள்னு சொன்னார். இதை பார்க்கணும், இதையும் நம்ம கடந்து போயிடக்கூடாது. வாழ்த்துக்கள்னு சொன்னார். அந்த நாமக்கல்ல இருந்து கரூர் வர்றது தான் இங்கே பெரிய ஒரு அசம்பாவிதமாக நடந்திருக்கு. நாமக்கலோட மக்கள் அப்படியே ஏறுறாங்க. அதுதாங்க ஒரு பெரிய கூற்றுங்க. விஜயை பார்த்துட்டல போயிருக்கணும்ல. அப்படி என்ன வெறி உனக்கு? இது அரசியல் பண்பட்டு அரசியல் பேசுறாரா விஜய்? அரசியல் பேசுறாரா விஜய்? தன்னோட கொள்கையை பேசுறாரா? அப்போ நீ நான் அரசியல் கற்றுக்க போகிறேன். ஆனால் அப்படி வந்த கூட்டம் நீங்கள் பார்த்த இந்த கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அரசியலுக்காக வந்த கூட்டம் இல்லை, மோகம், நடிகர்ன்ற மோகத்தால் வந்த கூட்டம். நீங்கள் பாருங்கள், அந்த ஒரு பொண்ணு ஒரு காணொலி செருப்பை கைட்டு அடிச்சிருப்பேன், மன்னிக்கணும் நேரில். அவள் சொல்கிறா, 26 வருஷமாக நான் காதலிச்சுன்னு இருக்கேன் விஜயை. நான் அதை அவங்க அப்பா கூட தெரியப்படுத்திருக்கேன் கடிதம் மூலமாக. நான் இன்றைக்கி அவர் பார்க்க வந்திருக்கேன்னு சொல்கிறேன். இது எந்த நாட்டில் இருக்கோம் நம்மளும் தெரியல. ஐடி டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது, ஏஐ டெக்னாலஜி வளர்ந்து இருக்குது. இல்லை, நான் சொல்கிறேன், சமுதாயத்தில் எல்லாருமே வந்து முற்போக்காகவும் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான ரொம்ப ப்ராட் மைண்டில் சிந்திப்பாங்க அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. நினச்சா அது நம்ம உங்களோட அறியாமை தான் சொல்லுவோம். ஏன்னா மக்கள் அப்படி தான் இருப்பாங்க. எல்லா காலகட்டத்திலும் மக்கள் அப்படி தான் இருக்காங்க. இப்போ நீங்கள் செஞ்ச ஒரு பொண்ணை பார்த்துருக்கீங்க, இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு நடிகருக்கு ஒரு 5 பெண்கள் இருப்பாங்க. ஒரு ஃபீமேல் நடிகர் வந்தால் நயன்தாராக்கு இந்த மாதிரி ஒரு 5 ஆண்கள் இருப்பாங்க. இது எல்லாருக்கும் எக்ஸோஜர்னு இருக்குங்க. அது நமக்கு இஷ்யூ கிடையாது. நான் அதான் சொல்லலை, பொதுவாகவே வந்தப்போ நம்ம என்ன கல்வி நம்ம கற்றுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பேச வேண்டியதாக இருக்குது. இந்த சினிமா நடிகர்கள் வந்து, அதாவது ரத்தத்தில் கலந்தது சினிமான்னு ஒரு டைலாக் ஒரு விளம்பரத்தில் பார்த்துருக்கேன். இது உண்மையிலேயே ரத்தத்தில் சினிமா மட்டும் கலக்கலை, அந்த சினிமா நட்சத்திரம்னு வந்து இங்கே ரத்தத்தில் கலந்துருக்காங்க. அவங்க வந்து நம்ம அதாவது விஜய் வந்து சொன்னார்ல, உங்கள் தாய் மாமா நான் உங்கள் வீட்டில் ஒருத்தன் சொன்னார்ல, அது வந்து இதுதான். இப்போ நீங்கள் சொன்னீங்களே இந்த மாதிரி இந்த உதாரணம் தான். இந்த மாதிரி பல பேர் இருக்குது. அவரை உள்ளே வாழ்கிறாரு, நம்மளுக்குள்ளே வாழ்றாரு. எப்படி அவரை பார்க்குறது? ஒரு சின்ன குழந்தை, 2 வயசு குழந்தை, 3 வயசு குழந்தை, நான் விஜய் மாமாவை பார்க்க கூப்பிட்டு போகணுன்னு எப்படி கேட்கும்? நான் என் ஃப்ரெண்டோட வீட்டிலாம் பார்த்துருக்கேன். சின்ன குழந்தை, அந்த குழந்தை 2.5 வயசு ஆகுது. அந்த குழந்தை விஜய் பாட்டு அவ்வளோ டான்ஸ் ஆடுது, விஜய் மாமான்னு சொல்லுது. இது என்னென்னா, அது வந்து அந்த விஷுவல் மூலமாக அவங்களுக்கு வந்து ஒரு விஷயம் கடத்தப்படுது. அது வந்து சின்ன வயசுலங்கிறது பிரச்சனை கிடையாது. வளர நமக்கு அறிவுத்தெளிவு வரணும். அறிவுத்தெளிவு கிடைக்காம போகுது அப்படின்னா அதுக்கு காரணம் நம்மகிட்ட இருக்க கல்வி ரீதியான மிகப்பெரிய குறைபாடு தான் நம்ம பார்க்கணும். இதை பரந்தப்பட்ட பார்வையில் பார்க்கணும்.
அதாவது அவர் சினிமாவுக்கு வர்றாரு, சினிமாவில் ஏர்ன் பண்ணுறாரு. அவர் சினிமாவை பிடிச்சிருந்தா, அந்த ஃபீல்டை பிடிச்சிருந்தா அவர் நடிக்கிறார். ரெண்டாவது அவருக்கு சரியாக படிப்பு சரியாக வரலன்னு சொன்னார்னு நினைக்கிறேன். அது ஹிஸ்ட்ரி சரியாக தெரியல, அவர் செக் பண்ணி பார்க்கணும். அதனால தான் சினிமாவுக்கு வந்தா அப்படின்ற மாதிரி எதுவும் சொன்னதான் நான் ஒரு விஷயம் பார்த்தேன். இல்லை படிச்சிருக்கிறாரு, சினிமா கலையில் இறக்கி துறையில் இறக்கி அதை படிப்பில் பெரிய அளவு இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால் இங்கே வரன்றார். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, ஆனால் அப்படிப்பட்ட நபருக்கு படித்தது தான் மிகப்பெரிய ஃபாலோவர்ஸாக இருக்காங்க. அவர் ஃபாலோ பண்ணுற நபர் இதுதான் வந்து ஒரு கான்ஃப்ளிக்டாக இருக்குது. ஏன் இந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கிறதுல வந்து ஏன் சோட போடுறாங்க? அது தலைவன் பின்னாடி போகும்போது ஒரு கொள்கை ரீதியாக போகணும், யார் அந்த தலைவன் எப்படி பயணிக்கிறான்ற ஒரு பார்வையை முன் வச்சு ஏன் பயணிக்க மாட்டேன்றாங்க? அது கேள்விலாம் இல்லை, அதை தான் இப்போ நான் சொன்னேன். நான் இப்போ தான் கடந்த காலத்தில் வந்து என்ன எம்ஜிஆரையும் இப்போ இருக்க விஜய் நான் கம்பேர் பண்ணி பார்த்து, அன்றைக்கு இருந்த ஜென்ரேஷன் எப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இருந்த ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறேன். அது நம்ம வந்து கல்வி தேவை எல்லாத்துக்கும். ஆனால் படித்த கல்வியை கற்றவனா அப்படி இருக்கான் அப்படின்னா, அப்போ அவன் எந்த கல்வியை கற்றுருக்கான் அப்படின்றத நம்ம அதை பேச வேண்டியதாக இருக்குது. இது கல்வி கிடையாது. மார்க்குக்காகவும் டிகிரிக்காகவும் படிக்கிற கல்விங்கிறது ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் ஒரு பொசிஷனில் போய் உட்காரணுன்றதுக்காக விஷயங்கள், அது வந்து சப்ஜெக்ட் கிடையாது. சப்ஜெக்ட் இதில் சப்ஜெக்ட்டுங்கிறது வந்து அந்த பொது கல்வி படிக்கணும், அரசியல் கல்வியை படிக்கணும். அரசியல் கல்விங்கிறது வந்து ஒரு கொள்கை ரீதியான கல்வி இருக்குது. அது ஒரு இடதுசாரி தன்மையில் இருக்கும், அதில் வலதுசாரி தன்மையில் இருக்கும். அதை பிரித்து பகுத்து பார்த்து நம்ம படித்து அதில் ஒரு தெளிவு பெற வேண்டியது இருக்குது. அதாவது ஒரு அரசியல்வாதி பேசுகிறது மக்களுக்காக பேசுகிற மாதிரி இருக்கும், நல்லது பேசுகிற மாதிரி இருக்கும், நல்ல தன்மையாக இருக்கும். ஆனால் அதில் இன்னொரு மறைபொருள் ஒளிஞ்சிருக்கும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு நம்ம அதை பகுத்து பார்க்குற ஒரு அறிவு வேணும். அந்த மாதிரியான அறிவு பெறுவதற்கு வந்து கல்விங்கிறது நம்ம வந்து லைப்ரரிக்கு போய் படிக்கணும். அப்போ அந்த மாதிரியான கல்வியை வந்து நம்ம வந்து நூலகங்களை போய் படிக்கணும். பெரிய ஆசிரியர்கள், நல்ல தத்துவ ஞானிகள், அவங்ககிட்ட உட்காந்து நம்ம அதை பற்றி பேசி புரிஞ்சுக்கணும், நிறைய கேட்டு தெரிஞ்சுக்கணும். இப்படி தான் நம்மகிட்ட இருக்கணும். ஆனால் இன்றைக்கி நம்ம ஷார்ட்ஸ் கன்சியூம் பண்ணுற ஒரு வேர்ல்டில் வாழ்ந்துட்டுருக்கோம். அது எவ்வளோ பெரிய விஷயமாலும் சரி, எனக்கு 50 செகண்டில் சொல்லு, 30 செகண்டில் சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறேன், இதுக்கு மேலே என்கிட்ட பேசாது, நான் அடுத்த வேலை இருக்குன்னு ஃபாஸ்ட் வேர்ல்டு நம்ம போய்ட்டோம். ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து நமக்கு அது எல்லாமே ஃபாஸ்ட்டுக்கு வாங்கிட்டு நம்ம டோபமைன் இருக்குது பார்த்தீங்களா, அது அளவுக்கு அதிகம் சுரந்து நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி லேர்ன் பண்ணி ஒரு பொறுமையாக இன்றைக்கி எத்தனை பேர் வந்து காத்திருந்து ஒரு வேலையை செய்கிறாங்க நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? ஒரு ஒர்க்குக்காக நம்ம காத்திருக்குன்னு ஒரு இடத்துல சொல்கிறாங்க அப்படின்னா, காத்திருக்கிற பழக்கம் நம்ம மட்டும் இல்லாமல் போயிடுச்சு. கடந்த காலத்தில் நம்ம பார்த்துருப்போம், இந்த தமிழ் இலக்கியம் நம்ம படிச்சிருப்போம். பார்த்தீங்கன்னா வந்து தலைவன் தலைவிக்காக இவ்வளோ நாள் காத்திருந்தா, தலைவி இவ்வளோ நாள் அவனுக்காக காத்திருந்தா அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த காத்திருத்தல்ங்கிறது அதுவே ஒரு சுகமானு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து அந்த காத்திருத்தல்ங்கிற விஷயமே இல்லாமல் போனது காரணம், நம்ம அதிகமாக ஷார்ட்ஸை கன்சியூம் பண்ணி நம்ம டோபாமைன் ஃபுல்லாக நம்ம அது சுரந்து நம்மளால் எந்த ஒரு விஷயத்தை வெயிட் பண்ண முடியாது. இன்ஸ்டண்ட்டாக எனக்கு என்ன கிடைக்கும், இன்ஸ்டண்ட்டாக அதை தான் சொல்லுவாங்க. இப்போ விஜய்க்கு தான் கிளாசிக் எக்ஸாம்பிள். அது நேற்று வரைக்கும் சினிமாவில் ஒரு டாப் ஸ்டார், அதாவது சினிமாவில் ஒரு உயர்ந்த நாற்காலியில் என்னவோ அந்த நாற்காலியில் அவர் உட்காந்துருக்கார். ஒரு சினிமாவில் சூப்பர் ஸ்டார்ன்ற ஒரு முக்கியமான அந்தஸ்தில் உட்காந்துருக்காரு. அந்த நாற்காலியிலேருந்து அவர் அப்படியே சிஎம்ன்ற நாற்காலிக்கு அப்படியே ஜம்ப் ஆகுறாரு. அதுக்கு இடையில கீழே இறங்கி இப்படி ஏறணுன்ற அந்த ஒரு ப்ராசஸ் இருக்குங்கிறதே அவருக்கு தெரியல. ஏன்னா அந்த ஷார்ட்ஸை கன்சியூம் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி தான். அது பொறுமை கிடையாது. அரசியலாம் இது அப்படின்னு நினச்சிட்டார். அரசியலாம் என்னென்னா, அரசியலுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஒரு உச்சக்கட்ட நடிகர் இருந்தால் போதும், உங்களுக்கு வந்து நீங்கள் சிஎம் நாற்காலி அடைஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறுக்கோளி அவர் புரிஞ்சுக்கிட்டார் நினைக்கிறேன். அதை தான் அவர் இங்கே இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்து அது இன்றைக்கி அன்சக்ஸஸ் ஆகி நிற்கிறார் அவர். இப்போ கடந்த காலத்தில் அரசியல் ரீதியாக உங்களை கேள்விகள் கேட்பாங்கன்றதுக்காக நீங்கள் பத்திரிகைகளை சந்திக்காமல் இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி நடந்த அந்த பிரச்சனையில் நீங்கள் பத்திரிகைகளை சந்திக்கிறது உங்களுக்கு என்ன சிக்கல் இருக்குது? நீங்கள் யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறீங்க? முதல்வர் ஸ்டாலின் எதிர்த்தும் திமுக எதிர்த்து அரசியல் செய்கிறீங்க. ஆனால் அந்த ஸ்டாலின் அவர்கள், அந்த முதல்வர் அவர்களே இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் அரசியல் வேண்டாம்னு சொல்கிறார். அரசியல் வேண்டாம், இந்த சப்ஜெக்ட் வேறு விஷயம் அப்படின்னு பேசுகிறார். ஏன்னா இது இன்றைக்கி இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இப்போ நம்ம அந்த மக்களுக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கும், அவங்கள மீட்டு கொண்டு வர வேண்டியது இருக்கும். அதுக்கப்புறம் விசாரணை அடிப்படையில் என்ன நடந்துச்சு, அது என்ன இருக்குது, அதுக்கப்புறம் அரசியல் பேசலாம். அது 4 நாள் கழித்து அரசியல் பேசலாம், அது வேறு. இன்றைக்கி விஜய்கிட்ட யாரும் அரசியல் பேசியிருக்க மாட்டாங்க. நின்று நீங்கள் போகும்போதே மரணம் நடந்துச்சுன்னு தெரியுது, நீங்கள் அதுக்கு அட்ரஸ் பண்ணிட்டு போயிருக்கணும்ல. இது எதுக்கு நீங்கள் இப்படி போகிறீங்க? ஏன்னா அதான் நீங்கள் அரசியல் இப்படி தான் வரட்டத்தனமாக நீங்கள் அரசியல் புரிஞ்சுருக்கீங்க. இங்கே நீங்கள் குறிப்பிட்டு பேசுன மாதிரி திமுக ஆளும் அரசாங்கம் இந்த நிகழ்வை வந்து அரசியல் படுத்த வேண்டாம், மற்ற அமைச்சர்களுக்கும் இதை ஸ்டாலின் வந்து அறிவித்திருக்காரு, இதை யாரும் அரசியல் ஒரு பண்பாடு நடந்துங்கன்னு ஒரு தகவல் சொல்லியிருக்காரு. இங்கே தாவேக தரப்பில் கிட்டத்தட்ட இரவு 8:30 மணி துவங்கி இந்த சோக சம்பவம் வந்து காலை வரை ஓடிட்டு இருக்கு. தாவேக சார்ந்த யாருமே வந்து அந்த நிகழ்விடத்துக்கு போகலை. குறிப்பிட்டு விஜய் வந்து கருத்து சொல்லாமல் போகிறாரு, ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணாத போகிறாரு. ஒரு பக்கம் அது இருந்தாலும் பொறுப்பு ஏற்றிருக்கிற புசி ஆனந்த் அவர்களும் சரி, ஜான் அவர்களும் சரி, அருள் அவர்களும் சரி, மாவட்ட சரி, அந்த நிகழ்வு இடத்துக்கே போகலை. மற்ற எல்லாருமே எங்கள் எதிர்கட்சியிலேருந்து, ஆளும் கட்சியிலேருந்து, உதிரி கட்சியிலேருந்து எல்லாருமே இரங்கல் அறிக்கை கொடுக்குறாங்க, அங்கே ஸ்பாட்டுக்கு போயிருக்காங்க. ஆனால் தாவேக்கா யாருக்காக மக்கள் இந்த உயிரை விட்டுருக்காங்களோ அவங்க தரப்புலேருந்து யாருமே போகலை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னைக்கு நீதித்துறை நாடி தாவேக்கா வந்து இதுக்கு பின்னாடி ஒரு சதி இருக்குன்னு குறிப்பிட்டு மனு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறது நம்ம?
இது ரொம்ப முக்கியமான நடவடிக்கை நான் பார்க்குறேன். விஜயோட முக்கியமான நடவடிக்கை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து அவர் மீது விமர்சனம் இருக்குது. ஃபீல்டில் அவர் இல்லை. எல்லா அரசியல் தலைவர்களும் சம்மந்தப்பட்ட ஸ்பாட்டில் ப்ரெசென்ட்டாக இருக்காங்க. இவர் மட்டும் தான் அங்கே ஆப்சென்ட்டு. ஆனால் அப்போ தான் அங்கேருந்தே கிளம்புறாருங்கிறத பார்க்குறோம். சரி, அவர் போனாலும் பரவாயில்ல. மற்ற நிர்வாகிகள் யாருமே அந்த ஸ்பாட்டில் இல்லைன்னு நினைக்கிறோம். நீங்கள் மாவட்ட செயலாளர் பற்றி கேட்டீங்க. அவர் தலைமறைன்னு நியூஸ் வந்துட்டுருக்கு. அவர் தலைமுறை ஆகிட்டாருன்னு நியூஸ். அவர் மேலே வந்து பிஎன்எஸ் ஆக்ட் வந்து 105, 111, 110, 105, 125 இதெல்லாம் போட்டிருக்காங்க. 4 கேஸ் அவர் போட்டிருக்காங்க. அப்புறம் பொதுச்செயலாளர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். அதான் தலைமுறை இருக்காங்க, அப்படி போயிட்டுருக்கு. அவங்க யாரும் இல்லை, நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் நிர்மல்குமார், கட்சியினுடைய இன்னொரு நிர்வாகி அவர்கள், முக்கியமான நிர்வாகி நிர்மல்குமார் அவர்கள், அவர் வந்து இன்றைக்கி வந்து தாவேக்கா சார்பாக நேற்று இரவு வழக்கறிஞர், அவர் பேர் மறந்துட்டேன், அவர் தான் வந்து ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி இதான் விஷயம்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லி முடித்தார். அதுக்கப்புறம் தாவேக்கால யாரும் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணி எதுவுமே பேசவே இல்லை. திரும்ப இன்றைக்கி காலையில் ஒரு மதியம் போல தான் நிர்மல்குமார் அவர்கள் ப்ரெஸ் அட்ரஸ் பண்ணார். அவர் என்னென்னா, நாங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்டுடைய நீதிபதி திரு தண்டபாணி அவர்களை சந்திக்கிறோம். இந்த விஷயம் சம்மந்தமாக நாங்கள் வந்து நீதிமன்ற விசாரணை வேணும்னு கேட்குறோம், அல்லது சிபிஐ விசாரணை எங்களுக்கு வேணும். அதனால் அது எங்கள் டிமாண்டாக இருக்குது. நாங்கள் அதுக்கு பரிந்துரை பண்ணுறதுக்காக அது எங்களுக்கு வந்து அந்த விஷயத்தை எங்களுக்கு மனு அந்த ஒரு விஷயத்தை பரிந்துரை பண்ணுறதுக்காக அப்படி ஒரு ப்ளீஸ் பண்ணி ஒரு கோரிக்கை வச்சு ஒரு மனு ஒன்று போட்டிருக்காங்க. இது வந்து நாளைக்கு மதியம் வந்து 2 மணிக்கு மேலே என்ன விசாரணை வருது. மதுரை ஹைகோர்ட்டு பெஞ்ச், மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட மதுரை பெஞ்ச் தான் வந்து விசாரிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கவனிக்கிறோம். இப்படி ஒரு மனு வந்து அவங்க போட்டிருக்காங்க. இந்த மனு ரொம்ப முக்கியமான மனு நான் பார்க்குறேன். ஏன் அப்படின்னா, இங்கே தான் எதிர்க்கட்சியில் ஒரு முக்கியமான கேள்வி எழுப்பினார் எடப்பாடி பழனிசாமி. அவர் என்ன சொன்னார்னா, இவ்வளோ வேகமாக இந்த பிரச்சனையில் எதுக்காக வந்து நீங்கள் வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு விசாரணை ஆணையத்தை நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்புறாங்க. எப்பவுமே ஒரு இஷ்யூஸ் நடக்கும். அந்த இஷ்யூஸ் நடந்து ஃபஸ்ட்டு அது சம்மந்தப்பட்ட காவல்துறை, தமிழக அரசு சம்மந்தப்பட்ட காவல்துறை விசாரிக்கும். அது சில ப்ராசஸில் போகும். அப்புறம் அவங்களால முடியாட்டி அப்புறம் சிபிசிஐடி வருவாங்க, அடுத்த கட்ட விசாரணை அப்படிலாம் போகும். சில நேரத்தில் நீதிமன்றம் தாமாக முன் வந்து வழக்கு விசாரணைக்கு எடுப்பாங்க, அப்படிலாம் பார்த்துருக்கோம். ஆனால் இந்த விஷயம் என்னென்னா, ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் வந்து வராரு. நேற்றைய தினமே இந்த பிரச்சனை டெத் ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் பொழுதே வந்து டக்குன்னு வந்து முதல்வர் அவர்கள் என்ன சொல்கிறேன்னா, டக்குன்னு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அருணா ஜெகதீசன் தலைமையில் இந்த கமிஷன் அமைச்சிருக்காங்க. அவங்க வந்து நம்ம ஸ்டெர்லைட் விவகாரத்தில் அவங்க தான் வந்து விசாரித்து அந்த அறிக்கை கொடுத்தாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த ஸ்டெர்லைட்டில் அவங்க கொடுத்த அறிக்கை அதுக்கப்புறம் டேக் ஆஃபே ஆகலை அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த அக்யூஸ்ட்டை, அதாவது அந்த பிரச்சனை சம்மந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளை, அந்த 13 பேர் துப்பாக்கியில் சுட்டு அந்த குற்றவாளிகளை காப்பாற்றக்கூடிய வேலையை நீதிமன்றத்தில் தமிழக அரசு பார்த்தாங்க அப்படிங்கிறது வேறு விஷயம். ஓகே, பட் அவங்க அறிக்கை வந்து எதுவும் டேக் ஆஃப் ஆகலைன்னு பார்த்தோம். இப்போ அவங்கள தான் போட்டிருக்காங்கிறது இங்கே ஒரு விஷயம் கவனிக்கிறோம். இப்போ என்னென்னா, இங்கே எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, எதற்காக நீங்கள் வந்து இவ்வளோ வேகமாக வந்து இந்த ஆணையத்தை நீங்கள் அமைக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி கேட்குறாங்க. அது நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, அவர் கேட்குற கேள்வியோட அடுத்த அரசியல் என்ன அப்படிங்கிறது விஜய் போட்டிருக்க மனு மூலமாக நம்ம புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா விஜய் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதை வந்து எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணும், அல்லது வந்து நீதிமன்றத்தின் அடிப்படையில் அமைக்கக்கூடிய விசாரணை, எஸ்ஐடி, நீதிமன்றம் சில சிறப்பு எஸ்ஐடி அமைப்பாங்க, அதன் மூலமாக விசாரிக்கணும் அப்படின்றத ஒரு ப்ளீஸ் வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இப்போ இது முழுக்க இந்த நீதிபதி அவர்கள் அருணா ஜெகதீசன் ஆணையம் அப்படிங்கிறது முதல்ல ஸ்டாலினோட கட்டுப்பாட்டில் நடக்கக்கூடிய அவரோட அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய இந்த விசாரணை. ஸோ வந்து யாரை எதிர்த்து அரசியல் செய்கிறாரோ அவங்ககிட்டே இந்த சப்ஜெக்ட் விசாரிக்கிறதுங்கிறது தங்களுக்கு வந்து பாதகமான நீதி வர வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதுனால டக்குன்னு இந்த விஷயத்தை வந்து இப்படி நகர்த்துறாங்க அப்படிங்கிறத நான் கவனிக்கிறேன். இதன் மூலமாக வேறு ஏதோ இதில் விஷயம் இருக்குது. ஏன்னா ஒருதலை பட்சத்தன்மையாக இந்த விசாரணை நடந்து முடிஞ்சிடும் அதில் நாளைக்கு நம்ம எதுவும் தலையிட முடியாது. ஏன்னா வந்து ஸ்டாலின் அவர்கள் விசாரிக்கிறாரு, அவரை எதிர்த்து நம்ம அரசியல் செய்கிறோம். ஸோ வந்து நீதிமன்றம் உள்ளே வரட்டும், அல்லது சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் டீம் உள்ளே வரட்டும் அப்படிங்கிறது விரும்புகிறார். இது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிற மாதிரி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா, அரசாங்கத்தோட கடமை இப்போது தானாக காவல்துறை வந்து இப்போ முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் இருக்குது. அவங்க ஏதாவது ஒரு டிசிஷன் எடுக்கவோ ஒரு அழுத்தம் கொடுத்தாவோ அது அரசியல் ரீதியான ஒரு முற்போக்கு கருத்துக்களை மக்கள் முன்னாடி வைப்பாங்க. இப்போ ஒருவேளை நீங்கள் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஆந்திராவில் ஒரு நடிகர் செஞ்ச ஒரு காரியம் அவர் கைது செஞ்சு அதுவரை போயிருக்கு. அந்த இடத்துல இன்னைக்கு காவல்துறை நடந்துங்கன்னா இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியும் ஒன்று பேசப்படும். இது ஒருவேளை நான் என்னோட அறிவிக்கட்டின வரை ஒரு சாமர்த்தியமான ஒரு மூவ் தான் அப்படின்ற ஒரு ஸ்டாலின் பக்குவப்பட்ட ஒரு தலைவர் ஒரு சாமர்த்தியமான ஒரு காய்நகரத்தை தான் செஞ்சுருக்காரு. காவல்துறையை வச்சும் இவங்களை வந்து பண்ண முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியான ஒரு காழ்ப்புணர்ச்சியாக பேசுவாங்க. ஏற்கனவே இப்போ எடப்பாடி சொல்கிறாரு, ஏன் திடீர்னு ஒரு கமிஷன் இருப்பீங்க, நியாயமாக தான் நான் இதை பார்க்குறேன். ஒரு சட்டப்பூர்வமாக இது எப்படி நடந்திருக்கு, ஒரு அறிக்கை ஒன்றும் வந்துடும் இல்லையா, ஏதோ ஒரு அறிக்கை, அது சாதகமாகவோ பாதகமாகவோ நான் அதை விட்டு பேசலை, அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அப்போ அந்த அறிக்கையை முன் வச்சு அவர் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகலாம் இல்லையா? இல்லை, இப்போ நான் தான் இப்போ தான் சொன்னேன். இப்போ வந்து நீதிபதி அவர்கள் ஓய்வு பெற்ற நீதிபதி அருணா ஜெகதீசன் தலைமையில் அவங்க ஆல்ரெடி இன்வெஸ்டிகேஷன் பண்ண விஷயத்தில் அவங்க கொடுத்த அறிக்கை தூங்கிட்டு இருக்கு. சரி, ஸ்டெர்லைட் ஆலை எவ்வளோ பெரிய விஷயம், 13 பேர் துப்பாக்கி சுடுங்க எவ்வளோ பெரிய விஷயம். அன்றைக்கி அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னோட ஆட்சி இழக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளப்பட்டுச்சு. அதை எதிர்த்து திமுக ரொம்ப வலிமை அரசியல் செஞ்சாங்க. நம்ம பார்த்தோம். நாங்கள் வந்து அதை நீதி பெற்று தரும்னு சொன்னாங்க. வந்து விசாரணை கமிஷன் அமைச்சாங்க. விசாரணை கமிஷன் முடிச்சு அந்த அம்மாவும் அறிக்கை கொடுத்துட்டாங்க. அது அப்புறம் என்னாச்சு?
இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கங்க, தமிழக அரசியலில், இந்திய அரசியலில் ஓய்வு பெற்ற நீதிபதிகள் தலைமையில் ஒரு விசாரணை ஆணையம் அமைக்கப்படுது அப்படின்னாவே ஒரு கிணத்துல ஒரு பெரிய கல்லை தூக்கி இறக்குறாங்கன்னு அர்த்தம். அது அவ்வளோதான் அப்படின்னு அர்த்தம். நம்ம அதை புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் விசாரிக்கிறதுங்கிறது எனக்கு ஒரு சாதகமாக இருக்கும்னு நினைக்கிறாரு, அல்லது நீதிமன்றத்தில் உள் வரணும் அப்படிங்கிறதும் ஒரு சாதகமான அம்சமாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஆனால் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்கணும் என்னென்னா, எந்த நீதிபதிகிட்ட போய் கொடுத்துருக்காங்கன்னா நீதிபதி திரு தண்டபாணி அவர்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. 2 நாள் முன்னாடி வந்து அவரோட பெஞ்சில் ஒரு முக்கியமான வழக்கு ஒன்று விசாரணைக்கு வந்துச்சு. அது என்னன்னா, ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வழக்கு வந்து அவரோட பெஞ்ச் தான் டீல் பண்ணாங்க. தனி நீதிபதியோட அமர்ப்பு தான் அது வந்திருந்தது. அதில் என்னென்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்ம கல்வி பலங்களை ஃபண்டு கொடுக்கல, அதுக்கு வந்து நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாயப்படுத்தணும் அப்படிங்கிற விஷயம். அந்த விஷயத்தை வந்து அந்த ஆர்குமெண்ட் வரும்பொழுது நீதிபதி அவர்கள் என்ன பண்ணாரு, அரசு தரப்பு அட்வொகேட்டை பார்த்து ஓப்பனாக கேள்வி கேட்டார். என்னன்னா, ஏன் நீங்கள் புதிய கல்விக் கொள்கை ஏற்றுட்டாத என்ன, தேசிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிறது உங்களுக்கு என்ன தயக்கம் அப்படின்ற மாதிரி கேட்டார். அதுக்கு வந்து ஒருபோதும் தமிழ்நாடு அடிபணியாது அப்படின்ற விளக்கத்தை வந்து நீதிமன்றத்தில் தமிழக அரசு தரப்பில் கொடுத்தாங்க அப்படிங்கிற கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, அதே வழக்கு உச்சநீதிமன்றத்தில் திரு மகாதேவன் மற்றும் பருத்திவாலா பெஞ்சில் அந்த வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் என்னன்னா, உச்சநீதிமன்றம் தெளிவாக இருந்துச்சு. ஏன்னா கல்விங்கிறது பொதுப்பட்டியல் இருக்கிற விஷயம், அதை வந்து தனிப்பட்ட ஒரு மாநில அரசு ஏற்றுக்க சொல்லி அங்கே கட்டாயப்படுத்த முடியாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் அந்த விஷயத்தை தெளிவான பார்வையை பார்த்தாங்க. ஆனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் உட்காந்துட்டு இவர் வந்து அந்த பார்வையில் வந்து வேற மாதிரி இருக்கு. இவர் அரசுக்கு பரிந்துரைப்பட்டார், நீங்கள் அதை ஏற்றுக்கோங்கன்னு பரிந்துரைப்பட்டார். இப்போ அவர்கிட்ட தான் வந்து தாவைக்க தரப்பு வந்து இந்த மனு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் வந்து அவர் கரெக்டாக டீல் பண்ணுவாரா, ஏன்னா இப்போ அவங்களுக்கான பரிந்துரை எடுத்துட்டாங்க. இப்போ நாளைக்கு வந்து அவங்களுக்கான ப்ரேயர் வந்து அக்செப்ட் ஆகிடுச்சு. நாளைக்கு மதுரை பெஞ்சு தான் அதை டீல் பண்ண போகிறாங்க. எந்த பெஞ்சு வரப்போகுது என்னன்றது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அது சப்ஜெக்ட் எப்படி வரப்போகுது, அதாவது விஜய் கேட்குற ப்ரேயரை அக்செப்ட் பண்ணிக்க போகிறாங்களா அல்லது அதில் சிக்கல் இருக்க போகுது அப்படிங்கிறத வரும் நாட்டில் தான் பார்க்கணும். ஆனால் விஜய் தரப்புலேருந்து அவருக்கு இருக்க அச்சம் நியாயமான அச்சமாக நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்க நான் பார்க்குறேன். இதுலேருந்து ஒரு பாடம் நமக்கு மக்களுக்கு வந்து ஒரு தெளிவடைக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நடிகர் மோகம் வந்து எந்த அளவுக்கு எடுத்துன்னு வந்து விட்டு இருக்குது, அந்த ஒரு சூழலை நம்ம பார்த்துக்கணும். இனிவரும் காலகட்டங்களில் இது போல் ஒரு பெரிய நிகழ்வு நிகழாமல் இருக்கணும். மக்கள் அதுக்கு ஒரு சுய ஒழுக்கத்தை பாதுகாக்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கட்டாயம் நம்ம எல்லாருமே மக்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதுங்கிறது என்னென்னா வந்து மக்களுக்கு சுய ஒழுக்கம் வேணும், அதாவது மக்கள்கிட்ட சுய ஒழுக்கம் இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். ஆனால் வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த திரைப்படத்தின் மீதான அந்த மோகம், அந்த அதாவது அது வந்து மக்கள்கிட்ட இருக்கிற காலங்காலமாக இருக்கிற மிகப்பெரிய நம்ம ரத்தத்தில் இருக்கிற ஒரு பலவீனமானு தெரியல, மரபு ரீதியாக. ஏன்னா நமக்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த தலைமுறையும் சினிமாவுக்கு பலவீனமாக தான் இருந்தாங்க. சினிமா நட்சத்திரத்தை தங்களுடைய அரசியல் தலைவரை பார்க்க தான் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் 2 ஜென்ரேஷன் கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். நம்மளும் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணுறோம். இன்னைக்கு விஜய்க்கு இவ்வளோ பெரிய கூட்டம் திரளுது அப்படின்னா, இப்போ அந்தளவுக்கு நம்மகிட்ட போய் வீக்னஸாக இருக்கோம். நம்ம விஜய் இந்த கூட்டத்தை நம்பி தான் அரசியல் செய்கிறார். நல்லா பார்த்தேன், இந்த கூட்டத்தை நம்பியே யார் எதிர்க்கிறாரு, மிகப்பெரிய ஆலமரம் ஸ்ட்ரக்சர், ஆலமரம் மாதிரியான ரொம்ப வலுவான வேறுபட்ட திமுக அவர் எதிர்க்கிறார். திமுக மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டியூஷன் வந்து அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எல்லா இன்ஸ்டியூஷனும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சுதந்திர இந்தியாவிலே வந்து ஃபர்ஸ்ட் உருவான ஒரு மாநில கட்சி, இன்றைக்கி வரைக்கும் ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி. பல கட்சிகள் வந்து அதோட தோன்றிய கட்சிகள் அழிஞ்சே போயிட்டாங்க, பட் இன்றைக்கி வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு கட்சியை இண்டிவிஜுவல் சேலஞ்ச் பண்ணுறாரு. நம்ம இன்னும் விஜயை வந்து நம்ம நிறுவனமாக பார்க்க முடியாது, இன்ஸ்டியூஷனை பார்க்க முடியாது. ஏன்னா மிகப்பெரிய பலவீனமான இன்ஸ்டியூஷனாக தான் இருக்குது தாவேக்காங்கிறது. அப்படி விஜய் அவர்கள் வந்து இந்த திமுகங்கிற மிகப்பெரிய ஆலமரத்தை சேலஞ்ச் பண்ணுறாருன்னா, எதன் அடிப்படையில் சேலஞ்ச் பண்ணுறாருன்னா, எனக்கு மிகப்பெரிய ரசிகர் பலம் இருக்குது, அந்த ரசிகர் பலத்தை வச்சுக்கிட்டு அதை நம்பிக்கிட்டு அவர் வந்து வெளிப்படையாக மெட்டீரியல் டெப்த்தாக படிக்கிறது இல்லை, டெப்த்தாக ஆழ்ந்த ஒரு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா புரிதல் இல்லை, அரசியல் ஆழம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஃபீல்டு நாலேஜ் இல்லை, நல்ல இன்டெலிஜென்ஸு நிறைய அரசியல் நாலேஜ் பண்ண நபர்கள் பக்கத்தில் இல்லை. எவ்வளவோ வச்சுக்கிட்டு அவர் இப்போ அடிக்கிறாரு, திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் எதிர்த்து அரசியல் செய்கிறாரு அப்படின்னா எந்த படத்துலனா இவ்வளோ பெரிய ஃபேன் பேஸ் நமக்கு இருக்குது. இல்லை, இந்த நீங்கள் குறிப்பிட்டு பேசுகிற மாதிரி ஒரு பெரிய ரசிகர் பட்டாலுமே வச்சுருக்காரு. நான் ஒரு ஆளுமையாக இருக்கேன்னா சன்னி லியோனுக்கு கூடாத கூட்டமா, விஜயை விட பன்மடங்கு வந்து சன்னி லியோனுக்கு கூடிச்சு இல்லையா? நீங்கள் பார்த்துருக்கணும் கேரளாவில் எப்படி திரண்டுச்சு கூட்டம். அதெல்லாம் பார்த்து ஒரு எடை போடணுமா? நம்ம ஒரு பெரிய ஆளுமைன்னு ரசிகர்களை பார்த்து எடை போட முடியுமா? இல்லை, விஜய் அதை கணக்கு போடுறாரு. ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் திரளுது. நான் அப்படி தான் நினைக்கிறேன், விஜய்க்கு மிகப்பெரிய கூட்டம் திரளுது. அந்த கூட்டம் வந்து கடந்த காலத்தில் விஜயகாந்துக்கு திரளாத கூட்டம், எம்ஜிஆரோட கூட்டத்தை நான் பார்த்ததில்ல. விஜயகாந்த் அவர்களுக்கு திரளாத கூட்டமாக தான் இந்த கூட்டம் இருக்குது அப்படிங்கிறதான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. அவருக்கு அவ்வளோ கூட்டம் திரளுது. நிச்சயமாக விஜயகாந்த் ஃபர்ஸ்ட் எலெக்ஷனில் அவர் அட்டன் பண்ண அவர் அச்சீவ் பண்ண அந்த பர்சன்டேஜ் இருக்குல்ல, அதை இவர் கட்டாயமாக கிராஸ் பண்ண போகிறார். இவர் கூடுதல் தான் இருக்க போகுது. ஏன்னா இவர் வந்து விஜயகாந்தோட டாப்பில் இருக்கிற இடத்துல அவர் அந்த இடத்துல தான் வந்து அரசியலுக்கு வராரு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து அவருக்கு வந்து கூடுதலாக வாக்கு இருக்குது. அவர் கூட அவ்வளோ கூட்டம் வாக்காக மாறாமல் போனாலும் அதில் பாதி வாக்காக மாறினா கூட அது ஒரு நிச்சயமாக ஸ்பாய்லராக இருக்க போகிறாரு. கடந்த காலத்தில் 2021 சட்டமன்ற தேர்தலில் வெற்றிக்கு தோல்விக்குமான வித்தியாசம் வெறும் 3.5% தான். ஆனால் விஜய்க்கு இப்போவே 10+
பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது சோதிக்கப்பட்ட அன்டெஸ்டட் வாக்கு வங்கியாக இருக்குது. நிச்சயமாக அது வந்து ஒரு 50% இருக்கிறதுக்கான வாய்ப்பும் அதுவும் ஒரு பக்கம் சொல்லப்படுது. குறைஞ்சபட்சம் 10% இருந்தாலும் சரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10% யார் நாளைக்கு சிஎம் வர போகிறாங்க தமிழ்நாட்டுக்கு அப்படிங்கிற டிசைட் பண்ண ஒரு இடத்துல வந்து நிற்குது. சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து அது அவ்வளவும் முழுமையாக அவருக்கு வாக்காக மாறாத நம்ம ஒதுக்கி தள்ளவும் முடியாது. ஜென்சிஸ் இருக்காங்க, 18 வயசை கிராஸ் பண்ணாத நபர்களும் அவருக்கு ஃபேன்ஸ் பேஸாக இருக்காங்களா, ரெண்டாவது ஓகே. ஆனால் அவருக்கு 18% தாண்டியும் ஏன் அந்த கூட்டத்துக்கு வராமல் ஒரு நிகழ்ச்சி கூட்டத்தில் வந்து பார்க்காம வீட்டில் உட்காந்து பார்க்கக்கூடிய முதியோர்கள் இருக்கா அப்படிங்கிறத நம்ம மறுக்க முடியாது. நம்ம அதையும் பார்க்குறோம். காலங்காலமாக திமுக வாக்களித்தவங்க, அதிமுக வாக்களித்தவங்க ஒரு மாற்றம் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த முறை வந்து இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் அவர் ஒரு நியூ ஃபேஸாக இருக்கிறாரு. ஸோ வந்து அவர் ஒதுக்கி தள்ளவும் முடியாது. அதனால் வந்து ஏதோ ஒன்று அவர் வந்து என்ன சொன்னால் அவரால் வெற்றி பெற முடியாது, கிளியர் கட்டாக அவர் வெற்றி பெற முடியாது. ஆனால் அவர் யார் கூட இருக்கிறாரோ அவங்களால வெற்றி பெற முடியும் அப்படின்ற இடத்துல இருக்கார். டிசைடிங் ஃபேக்டாக இருக்கார். திமுக கூட்டணியில் இருந்தேன்னா திமுக வெற்றி உறுதி, அதிமுக கூட்டணியில் இருந்தால் அதிமுக வெற்றி உறுதி. அப்படி தான் நம்ம அதை பார்க்கணும். தனிப்பட்ட ஊரில் அவரை வெற்றி பெற முடியாது. அது இப்போ முடியாது. இன்கேஸ் ஃபியூச்சரில் இருக்கான வாய்ப்பு இருக்கான்னு எனக்கு தெரியல. அதை பொறுத்திருந்து பார்க்கணும். இன்றைக்கி அவர் வந்து முக்கியமான ஸ்பாயிலராக இருக்கார் அப்படிங்கிறது கவனிக்கணும். பார்ப்போம். வருங்காலங்கட்டத்தில் விஜயோட அரசியல் நம்ம எப்படி போகுதுன்னு பார்க்க போகிறோம். அதை பற்றி மேலும் பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.